முட்டை கூட சேர்த்து ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு சேர்த்து வேக வச்சுக்கலாம். முட்டையை வந்து நல்லா வந்து கீறி இடையில கீறி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு, ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு, இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட ஒரு தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்போ வந்து நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஸ்மெல்லு வந்து நல்லாயிருக்கும். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதங்கின பின்னாடி இது கூட வந்து நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போது இது நல்லா கொதித்து வந்ததுமே நம்ம வந்து வேக வச்ச முட்டையை சேர்த்துட்டு நல்லா வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இறக்கணும் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான முட்டை